ஓம் சாந்தி. இன்றைக்கு பாபா மாஸ்டர் ஞானசூரியன்னு நமக்கு வரதானம் கொடுத்துருக்கிறாரு. போன வாரத்துக்கு முன்னாடி கூட பாபா ஸ்லோகன்ல சொன்னார், என்ன ஞானசூரியனுக்கு சமமாக ஆயிற்று. உள்நோக்கு முகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவா நாம இருக்கணும். சதா நம்முடைய முகம், அதாவது மனம் என்ற முகம் ஒரு பரமாத்மா தந்தையை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கணும். இப்படி சூரியனுடைய வரவுனால சூரியகாந்தி மலர் அதன் பக்கம் தன்னுடைய முகத்தை வைத்துக் கொள்கின்றது. அதே போல சிவ பரமாத்மா ஞானசூரியன், அவரை நோக்கி நம்முடைய மனம் என்ற முகம் எப்பவுமே இருக்கணும். அப்போ அது எப்போ முடியும்? அதுக்கு பாபா சொல்றாரு, உள்நோக்கு முகத்துல நாம இருக்கணும்னு சொல்லியிருக்க. நம்ம மாஸ்டர் ஞானசூரியன் ஆயிட்டு இந்த உலகத்துக்கு என்னெல்லாம் நாம செய்ய வேண்டும்? ஞானசூரியனுடைய கிரணங்கள் நம்ம மேலே படுறதுனால நம்ம அவருக்கு சமமாக மாஸ்டர் ஞானசூரியனா ஆகி இந்த உலகத்துக்கு எந்த மாதிரி நம்ம நன்மை செய்கிறோம்? எப்படி இந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய தத்துவ சூரியன் அது ஒரு வாரம் வரலன்னா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. சூரியனுடைய வருகை மிகவும் முக்கியமாக இருக்கிறது இல்லையா? சூரியனுடைய வரவுனால இந்த முழு உலகமும் பிரகாசமாக இருக்கிறது. எத்தனையோ கிருமிகள் என்ன ஆகுது? அழிந்து போகுது. சூரியன் இந்த விதமாக இந்த உலகத்துக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறது. அதே போலதான் சிவபாபா ஞானசூரியன் குழந்தைகள் நாம மாஸ்டர் ஞானசூரியன் ஆயிற்று இந்த உலகத்துக்கு நம்ம நன்மை செய்கிறோம். இன்னைக்கு நம்ம யோகால முதல்ல நம்ம ஆத்மஸ்வரூபத்தில் இருந்துட்டு பிறகு சிவ பாபாட்டிருந்து சக்திகளை நம்ம ஆத்மாக்குள்ள நிறைத்து அவருக்கு சமமாக நம்ம மாஸ்டர் ஞான சூரியன்கிற அந்த ஸ்தித்தியில் நிலைச்சி இருக்கணும். பிறகு நாம் அதே ஸ்திதியில் இருந்து கீழே இறங்கி முழு உலகத்துக்கும் சேவா செய்யணும். இப்போ மாஸ்டர் ஞானசூரியன். ஓம் சாந்தி. நான் சைத்தன்யமான சக்தி. ஜோதி புள்ளி வடிவமான ஆத்மா. இப்போது இந்த தேகத்தின் கவர்ச்சியிலிருந்து விடுபடுகின்றேன். தேக சம்பந்தங்களின் ஆக்கர்ஷணங்களில் இருந்தும் என்னை விடுவித்துக் கொள்கின்றேன். இந்த உலகத்தின் வைபோகங்களில் இருந்தும் என்னை நான் விடுவித்துக் கொள்கின்றேன். இந்த உலகத்தின் கவர்ச்சியில் இருந்தும் என்னை விடுவித்துக் கொள்கின்றேன். ஒரு வினாடியில் நான் ஆத்மா என்ற ஸ்திதியில் நிலைத்திருக்கின்றேன். என்னுடைய புத்தி எனக்கு மூன்றாவது கண்.
அந்த ஞான கண் மூலமாக என்னை நான் பார்க்கின்றேன், உள்நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றேன். உள்நோக்கு முகம் என்ற குகையில் அமர்ந்திருக்கும் ஆத்மா நான். என்னை உள்நோக்கு முகத்தில் அனுபவம் செய்கின்ற ஆத்மா நான். சைத்தன்யமான சக்தி, அலௌகிகமான சக்தி நான். கண்களுக்கு புலனாகாத சக்தி நான். அழியாத, யாராலும் அழிக்க முடியாத சக்தி நான். இப்போது ஆத்மா நான். என்னோடு எனக்கு நானே பேசிக்கொள்கின்றேன். ஆத்மாவாகிய நான் கண், காது, மூக்கு, வாய், மெய் ஆகிய ஐம்புலன்களுக்கும் ராஜா. மனம், புத்தி, சம்ஸ்காரம் என்ற 3 சக்திகளுக்கும் நான் ஆத்மா அதிகாரியாக இருக்கின்றேன். ஆத்மா நான். ஞான சூரியன், சிவபிதாவின் குழந்தை. ஞான ரத்தினங்களால் நிறைந்திருக்கும் ஆத்மா நான். நான் ஞான சுரூபமான ஆத்மா. ஞான் சொரூபமாகி என்னுடைய சுய தர்மத்தில் நிலைத்திருக்கின்றேன்.
என் மூன்றாவது கண் மூலமாக என் ஆத்மாவை பார்த்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு நானே என்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானுடைய உயர்ந்ததிலும் உயர்ந்த ஞானம் என் ஆத்மாவுக்கு கிடைத்திருக்கின்றது. நான் எவ்வளோ பெரிய பாக்கியசாலி ஆத்மா! எனக்குள் எவ்வளோ உயர்ந்த ஞானம் நிறைந்திருக்கின்றது. ஞான ஸ்வரூபமான ஆத்மா நான். சுயம் பகவானுக்கு பிரியமான குழந்தையாக இருக்கின்றேன். ஞானத்தின் தெளிவு மூலமாக என்னுடைய காரியம் எந்த காரியமாகிவிட்டது. முழு உலகத்திற்கும் நன்மை செய்யும் காரியத்திற்காக பாபா என்னை நிமித்தமாக ஆக்கியிருக்கின்ற. நான் உலக நன்மைக்கான காரியத்தில் இறைவனுக்கு ஒரு உதவியாளராக இருக்கின்றேன். சுயம் பகவானுக்கு நான் ஒரு கருவியாக இருக்கின்றேன். நான் நிமித்தமாக இருக்கும் ஆத்மா. என் மூலமாக பாபா இந்த உலகத்திற்கு நன்மை செய்யும் காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார். என்னுடைய நல்ல எண்ணங்கள் மூலமாக என்னை சுற்றிலும் ஒளிவட்டம் பரவிக்கொண்டிருக்கின்றது.
என்னுடைய நல்ல எண்ணங்கள் மூலம் என்னுடைய சூட்சும ஒளி உடலை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றேன். என் தேகத்தை சுற்றிலும் ஒளிவட்டம் ஸ்தூல உடல் உணர்வு மறந்து ஒளி உடல் அனுபவம் ஆகிக் கொண்டிருக்கின்றது. பிரகாஷ்மயமான அந்த ஒளி உடலை அணிந்து கொண்டு சூட்சும உலகத்திற்கு பறந்து செல்கின்றேன். தெய்வீக ஒளி நிறைந்த பிரகாஷ்மயமான சூட்சும உலகம் ஞானச்சந்திரன் பிரம்ம பாபாவினுடைய புருவ மத்தியில் ஞான சூரியன் சிவ் பாபாவை பார்க்கின்றேன். ஞான் சூரியனுடைய பிரகாசமான ஒளிக்கிரணங்கள் என் ஆத்மாவின் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது. வெறும் ஒளியாக இல்லை, இவ்வளவு சக்தி நிறைந்திருக்கின்றது. ஒளிக்கண்ணங்களில் ஆத்மா நான் நனைந்து கொண்டிருக்கின்றேன். ஞானச்சந்திரன் பிரம்ம பாபாவினுடைய கண்களின் மூலம் குளிர்ந்த திருஷ்டியை அனுபவம் செய்கின்றேன். குளிர்ந்த பார்வை அதில் எவ்வளவு அன்பு நிறைந்திருக்கின்றது. பாபா, मेरा बाबा, தூய்மையான பார்வை, சக்திசாலியான திருஷ்டி,
मेरे बाबा। மாஸ்டர் ஞான சூரியனாகி இந்த உலகத்திற்கே வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும். முழு உலகில் அஞ்ஞான இருளை போக்க வேண்டும். இந்த முழு உலகத்திற்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற என்னுடைய விருப்பமானது திடமான எண்ணமாக, உறுதியான எண்ணமாக ஆகிக் கொண்டிருக்கின்றது. ஞான சூரியனுடைய ஞானத்தின் கணங்கள் என் மீது விழுந்து என் ஆத்மாவின் பிரகாசத்தை அதிகரித்து விட்டது. அனுபவம் செய்கின்றேன். அப்பா, 3 காலத்தின் ஞானத்தை கொடுத்து என்னுடைய விதியை மதியால் வெற்றியடை செய்துவிட்டீர்கள். என் எதிர்காலத்தை சுகம் நிறைந்ததாக ஆக்கிவிட்டீர்கள் பாபா. மூன்று லோகத்தின் ஞானத்தை கொடுத்து 3 லோகத்தையும் என்னை வலம் வரச் செய்துவிட்டீர்கள். வலம் வருவதற்காக திவ்ய புத்தியையும் எனக்கு கொடுத்து விட்டீர்கள் பாபா. கர்மத்தின் ஆழமான ரகசியத்தை தெரிந்து கொண்டேன். நாடகத்தை பற்றி, சிருஷ்டி சக்கரத்தின் ரகசியத்தையும் நான் அறிந்து கொண்டேன் பாபா. இந்த உலகம் ஒரு நாடகம் என்பதை புரிந்து கொண்டதால் நாடகத்தின் காட்சிகளை சாட்சி பார்வையிலிருந்து பார்க்கின்றேன். அதனால் துக்கத்தின் அலைகளில் இருந்து விடுபட்டு இருக்கின்றேன்.
அப்பா, எதுவும் புதிதல்ல என்பதை நான் புரிந்து கொண்டேன். எதுவும் புதிதல்ல என்பதை புரிந்து கொண்டதால் எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் ஆடாத அசையாத ஸ்திதியில் நிலைத்து இருக்கின்றேன். ஏன் இப்படியின் ரகசியத்தையும் ஆத்மாவினுடைய வரலாறையும் புரிந்து கொண்டேன். மானிட ஆத்மா மானிடனாக மட்டும்தான் பிறக்கும். வேறு எந்த உயிரினமாகவும் ஜீவராசியாகவும் பிறக்காதே என்பதை புரிந்து கொண்டேன். தந்தையே, மனிதனிலிருந்து தேவனாகுவதற்கான ஞானத்தை எனக்கு கொடுத்து விட்டீர்கள். அடுத்து வரக்கூடிய சொர்க்கத்தில் ராஜ்யம் செய்வதற்கான ஞான கல்வியை எனக்கு கொடுத்து விட்டீர்கள் பாபா. ஞான ரத்தினங்களால் என்னை எவ்வளவு நிறைத்து விட்டீர்கள். ஈஸ்வரிய ஞானத்தினுடைய அனைத்து லட்சணங்களும் எனக்குள் நிறைந்திருப்பதை இப்போது அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன்.
எனக்குள் பாபா எப்படியெல்லாம் ஞானத்தை நிறைத்தார் என்பதை அனுபவம் செய்கின்றேன். மவுண்ட் ஆபுவில் டைமண்ட் ஹாலில் அவ்யக்த பாப்தாதாவை சந்திக்கும் போது நேரடியாக அவருடைய வாய் மூலம் கேட்ட மகா வாக்கியத்தை நினைத்து பார்க்கின்றேன். சிந்தனை செய்யுங்கள், நினைத்து பாருங்கள். அவ்யக்த பாப்தாதாவின் எந்தெந்த ஞான பாயிண்ட் என் ஆத்மாவை டச் பண்ணியது, என் உள்ளத்தை கவர்ந்தது, மவுண்ட் ஆபுவில் தாதிகள் மூலமாக, சகோதரர்கள் மூலமாக எத்தனையோ வகுப்புகள் கேட்டிருக்கலாம். அதில் கிடைத்த ஞான ரத்தினங்களை நினைத்து பாருங்கள். அந்த அனுபவத்தின் சுகத்தில் மூழ்குங்கள். உங்களுடைய சென்டரில்
பாபா முரளி கேட்கும்போது எந்தெந்த ஞான பாயிண்ட் உள்ளத்தை டச் பண்ணியது, அதை நான் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினேன். அந்த அலௌகீக அனுபவத்தின் சுகத்தில் இப்போது மூழ்குங்கள். ஞான பாயிண்ட் மட்டுமல்லாமல் பாபாவிடம் இருந்து கிடைத்த வரதானங்களையும் அனுபவம் செய்கின்றேன். ஞான ரத்தினங்களில் மூழ்கி அலௌகீகமான சுகத்தை ஆத்மா நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். சூட்சும உடல் இன்னும் பிரகாசமாகிக் கொண்டிருக்கின்றது. சூட்சும உடலை சுற்றிலும் ஒளி அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அனுபவம் செய்கின்றேன். இப்போது பரந்தாம வீட்டிற்கு செல்லுங்கள். ஞான சூரியன் சிவ் பாபாவுக்கு பக்கத்தில் நான் ஆத்மா இருக்கின்றேன். லேசர் கதிரின் ஒளி ஊடுருவதைப் போல
பாபாவிடமிருந்து ஒளிக்கிரணங்கள் வெளிப்பட்டு என் ஆத்மாவை ஊடுருவிச் செல்கின்றது. ஞான சூரியனின் ஞானத்தின் கிரணங்கள் என் ஆத்மாவின் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது. என் ஆத்மாவில் இருக்கும் அறியாமை என்ற இருளை போக்குகின்றது. ஆத்மா நான் ஷிவ் பாபாவுக்கு சமமாக மாஸ்டர் ஞான சூரியனாக இருக்கின்றேன். என் ஆத்மாவின் பிரகாசம் தேஜோமயமாக இருக்கின்றது. லைட் ஹவுஸ் ஆகி முழு உலகத்திற்கும் ஒளிக்கிரணங்களை கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். முழு உலகத்திற்கும் வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றேன். ஞானத்தின் ஒளிக்கிரணங்கள் என்னிடமிருந்து வெளிப்பட்டு இந்த உலகம் முழுவதும் பரவிக்கொண்டிருக்கின்றது. நாலாபுறங்களிலும் பரவிக்கொண்டிருக்கின்றது. அனுபவம் செய்கின்றேன்.
மாஸ்டர் ஞான் சூரியன் ஆத்மாவின் ஒளிக்கணங்கள் பட்டு இந்த உலகத்தில் இருக்கும் அறியாமை என்ற இருள் நீங்கிக் கொண்டிருக்கின்றது. ஞானத்தின் சக்திமிக்க கிரணங்கள் முழு உலகத்தில் இருக்கும் எதிர்மறை சக்தியை, நெகட்டிவை பஸ்மமாக்கிக் கொண்டிருக்கின்றது. சக்தியின் கிரணங்கள் முழு உலகத்தில் இருக்கும் வீணான குப்பைகளை எரித்துக் கொண்டிருப்பதை அனுபவம் செய்கின்ற என்னிடமிருந்து வெளிப்படும் சக்தியின் கிரணங்கள் முழு உலகத்தில் இருக்கும் கொடிய ஆபத்தான பலவிதமான வைரஸ் கிருமிகளையும் பஸ்மமாக்கிக் கொண்டிருக்கின்றது. ஞான திருஷ்டியில் பார்க்கின்றேன், அனுபவம் செய்கின்றேன். சக்தியின் ஒளிக்கிரணங்களால் இயற்கை பரிசுத்தமாகிக் கொண்டிருக்கின்றது. இந்த முழு உலகமும் பரிசுத்தமான தூய்மையான உலகமாகிக் கொண்டிருக்கின்றது. ஞான சூரியனுடைய சக்திமிக்க ஒளிக்கதிர்கள் என் ஆத்மாவில் இருக்கும் அநேக ஜென்ம பாவங்களை எரித்துக் கொண்டிருக்கின்றது. என்னுடைய பழைய சுபாவ சன்ஸ்கார் பஸ்மமாகிக் கொண்டிருக்கின்றது.
ஆத்மா நான் பரிசுத்தமாகிக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய சூட்சும ஒளி உடலில் பிரவேசமாகுகின்றேன். பிரகாசித்துக் கொண்டிருக்கும் சூட்சும ஒளி உடலை அணிந்து கொண்டு பாப் தாதாவுடன் இணைந்த ரூபத்தில் கீழே இறங்கி வருகின்ற இப்போது உலக உருண்டையின் முன்னால் இருக்கின்றேன். என் கண் முன்னால் இந்த பூமி உருண்டை சுழன்று கொண்டிருப்பதை பார்க்கின்றேன். ஃபரிஷ்டாவாகிய என்னுடைய முகம் மிக பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கின்றது. கண்களில் வைரத்திற்கு சமமான பிரகாசம், உதடுகளில் பொன் சிரிப்பு, கைகள் ஆசீர்வாதம் கொடுக்கும் முத்திரையில் இருக்கின்றது. அனுபவம் செய்யுங்கள். என்னுடைய கைகளில் இருந்தும் ஆத்மாவில் இருந்தும் சக்திமிக்க ஒளிக்கிரணங்கள் வெளிப்பட்டு இந்த பூமி உருண்டை முழுவதும் பரவுகின்றது. முழு உலகிற்கும் சக்தியை கொடுத்து கொண்டே ஆத்மா நான் இந்த ஸ்தூல உலகத்திற்கு திரும்பி வருகின்றேன். பூர்வ மத்தியில் ஆத்மா சுடர்விட்டு பிரகாசித்துக் கொண்டிருப்பதை அனுபவம் செய்கின்றேன். நான் மாஸ்டர் ஞான் சூரியன். என்னுடைய அங்கத்திலிருந்தும் ஞானத்தின் சக்திமிக்க கிரணங்கள் நாலா பக்கமும் பரவிக்கொண்டிருக்கின்றது. என் சம்பந்தம் தொடர்பில் வரக்கூடிய அனைவருடைய தேக பந்தனத்தை உடைத்தெறிகின்றது. அவர்கள்
தன் ஆத்ம தரிசனத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். மாஸ்டர் ஞான சூரியன் என்னுடைய ஒளிக்கண்ணங்களினால் அனைவருடைய தடைகளையும் பஸ்மமாக்கிக் கொண்டிருக்கின்றேன். இப்போது நான் மிக சுத்தமான பவித்திரமான ஆத்மா.